வட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் தங்கவேல் அவர்கள் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பகுதி கழகத்துடைய செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர் மாநகரத்துடைய செயலாளர் மதிவாணன் அவர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோதரன் இனிகு விருதராஜ் அவர்களுக்கும், குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கம், திராவிடர் கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு முன்னேற்ற கழகம், கிறிஸ்தவ நல்லிணக்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அண்ணன் அதியமான், கொளத்தூர் மணி, கருணாஸ், கர்ணன், எர்ணாவூர் நாராயணன், பொன் முருகேசன் உள்ளிட்ட நமக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் முதலில் எங்களுடைய நன்றிகள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய முழு ஆதரவை பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர், தோழமை கட்சியினுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர், நமது வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரச்சாரம் இன்றைக்கு அண்ணன் தங்கவேலுடைய வட்டத்தில் நாங்கள் நிறைவு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இங்க இருக்கின்ற தாய்மார்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது வெறுமன நிறைவு செய்யல, மன நிறைவோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து தொடர்ந்து எப்படி பெண்களுக்கான ஒரு ஆட்சியை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு என்று நடத்தி கொண்டிருக்கின்றாரோ, அது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்தால் பத்தாது, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இந்த திராவிட மாடல் அரசு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் மறக்காமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது தீப்பெட்டி சின்னம். 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது அங்கு 5வது இடத்தில் இருக்கின்ற பெயர் எது என்று சொன்னால் நமது வெற்றி வேட்பாளர் துரை வைகோ என்கின்ற அந்த பெயர் இருக்கும். பக்கத்திலே தீப்பெட்டி சின்னம் இருக்கும், அது பக்கத்திலே ஒரு பொத்தான் இருக்கும், அதை நீங்க அழுத்த வேண்டியதுதான். ஆக 19ஆம் தேதி நீங்க ஓட்டு போடும்போது மட்டும்தான் துரை வைகோட பேர் 5வது இடத்துல இருக்கும். ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது துரை வைகோ முதலிடத்தில் வந்தார், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கின்ற நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் 3 அன்று நமது முத்தமிழர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு நாள். இந்த சமுதாயத்திற்கென்று அவர் செய்த தியாகங்கள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அதற்கெல்லாம் நன்றி கடன் செலுத்துகின்ற நாளாக ஜூன் 4 இருக்க வேண்டும். அதற்கு நாமெல்லாம் மறந்தாமல் நமது அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். எப்படி உங்களுக்கான குரலாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறீர்களோ, அதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கும் அந்த இடத்தை கொடுங்க. அந்த பிள்ளை தான் நம்முடைய துரை வைகோ. சட்டமன்றத்தில் எப்படி உங்களுக்காக நான் பேசுகிறேனோ, நமக்காக நாடாளுமன்றத்தை ஒழிக்கக்கூடிய குரலாக நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் இப்பொழுது தீப்பெட்டி சின்னத்திலே தனக்கான ஆதரவை கோருவார். கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பித்த பரப்புரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த பரப்புரையில் எங்களுக்காக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்காக, எனக்காக பரப்புரையில் ஈடுபட்ட திமுக உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு, குறிப்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்களுக்கு, காலை அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை, ஒரு எடுத்துக்காட்டு திட்டத்தை நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மூலமாக நம் தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியவர். பள்ளி குழந்தைகளுக்கு அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்களும் சரி, சின்ன பசங்க எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விசிறி. அது மாத்திரமல்ல, இந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னொரு செல்ல பிள்ளை மாண்புமிகு அமைச்சர்
சகோதரர் உதயநிதிக்கு நம்பிக்கைக்குரியவர் அவருடைய தளபதி. திருச்சி தொகுதிக்கு திராவிட இயக்க தூண்களில் ஒருவரான ஐயா அன்பில் தர்கலம் அவருடைய பேரப்பிள்ளை. ஒரு சிறந்த ஒரு பண்பாளர், அரசியல்வாதி மாத்திரம் கிடையாது, ஒரு சிறந்த ஒரு பண்பாளர். அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இயக்கத்தந்தை தலைவர் வைகோ சார்பிலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் சார்பிலும் என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை மதவாத அரசியலா அல்லது மக்கள் நல அரசியலா, ஜனநாயகமா அல்லது பாசிசமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் தான் இந்த தேர்தல். மக்கள் நல அரசியல் சொல்லும்போது யார் மக்கள் நல அரசியல் செய்யறாங்க? நம்ம திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நம்ம மக்கள் நல அரசியல் செய்யறோம். ஏன்னா நீங்க ஏழை குடும்ப தலைவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவருக்கு மாதம் 1000 ரூபாய். நகர பேருந்துகள்ல உங்களுக்கு இலவச பேருந்து பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் திட்டம். நான் சொன்ன மாதிரி அமைச்சர் அவரு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர், 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி அந்த உணவு திட்டம். அதே மாதிரி ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் அரசு பள்ளியில் படிக்கிற அவங்க மாணவராக இருந்தாலும் சரி, மாணவியா இருந்தாலும் சரி, நீங்க கல்லூரிக்கு காலேஜுக்கு போன ஆனா வீட்டுல பொருளாதார கஷ்டம் இருக்கணும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கல்லூரிக்கு போறதுக்கு நாங்க வழி பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இதுதான் மக்கள் நல அரசியல்.